நாம் நன்மை செய்வதற்கு சோர்ந்து போகக்கூடாதாம். அது மாத்திரமில்ல, தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்துல என்ன பண்ணுவோம், அறுப்போம் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, நீங்கள் தளர்ந்து போகாதிருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஏற்ற காலத்துல அறுப்போம். நல்ல தெளிவா பார்த்துக்கோங்க, தளர்ந்து போக கூடாது. ஹல்லேலூயா. எதுல நாம் தளர்ந்து போய் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு? நிறைய நேரத்துல பாருங்க, நான் தேவனுக்கு பிரியமா வாழுறேங்க, நான் பரிசுத்தமா இருக்கிறேங்க, ஆனா நான் ஜெபிச்ச ஜெபத்துக்கெல்லாம் பதிலே வரலங்க, என் வாழ்க்கையில அப்படியே தாங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை குறித்து மாற்றம் இல்லாத பொழுது நாம் சோர்ந்து போய் கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட சோர்வுகள் உங்கள் வாழ்க்கையில வரும் பொழுது நீங்கள் என்ன பண்றதா, தளர்ந்து போக கூடாது. ஹல்லேலூயா. தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்துல என்ன பண்ணுவீங்களாம், அறுப்பீங்க. ஹல்லேலூயா. வேதாகமத்துல பாருங்க, எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலங்க எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ நிந்தைகள், அவமானங்கள், அதன் மத்தியில் அவர்கள் தளர்ந்து போகவே இல்லை. பேசுறாரு பவுல், பாருங்க பவுலுடைய